ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போன வீடியோஸில் நம்ம இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அதனுடைய ஃபெசிலிட்டி ஆஃபர்ட் பை ஐஎம்எஃப், அதாவது ஐஎம்எஃப் ஆக செய்யக்கூடிய அதனுடைய வசதிகள், ஐஎம்எஃப் செய்யக்கூடிய அதனுடைய மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ்க்கு செய்யக்கூடிய வசதிகள், அதாவது ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, அதை தான் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி பார்த்தோம். செகண்ட் வந்து எக்ஸ்டெண்டட் ஃபண்டு ஃபெசிலிட்டி பார்த்தோம். இதுக்கடையில் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் தேர்டு வந்து காம்பன்சேட்டரி ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி பார்த்தோம் இல்லையா. இப்போ ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா பஃபர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பப்பர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி அப்படின்னா அதாவது தாங்கிக்கக்கூடிய, அதாவது அந்த அவங்க இருப்பு இருக்கு இல்லையா, ரிசர்வ் இருக்கு இல்லையா, அந்த ரிசர்வை தாங்கி இருக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான். அதாவது அவங்களுடைய அந்த ரிசர்வ் ரேஷியோ இருக்கு இல்லையா, அதை தாங்கி இருக்கக்கூடிய வசதிகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா, அது பப்பர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி. த பப்பர் ஸ்டாக் ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி வாஸ் ஸ்டார்டட் இன் 1969. The purpose of this scheme was to help the primary goods producing countries to finance contributions to buffer stock arrangements for the stabilization of the primary product prices. அதாவது பப்பர் ஸ்டாக் ஃபெசிலிட்டின்னா அந்த ஒவ்வொரு கண்ட்ரிஸையும் அது வச்சுருக்கிற ரிசர்வ் ரேஷியோ, அதை தாங்கி இருக்கக்கூடிய அந்த பப்பர் ஸ்டாக், அதான் பப்பர் ஸ்டாக்னால் தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஸ், அந்த வசதி வந்து 1969 துவங்கப்பட்டது. ஓகேயா, பப்பர் ஸ்டாக் ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஐஎம்எஃப், அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டால் 1969 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வந்து இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ், உணவு தானியங்கள். ஓகேயா, அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை விளைவிக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரீஸினுடைய அந்த ஃபுட்ஸ், அந்த தானிய சேமிப்பு கிடங்குகள் இருக்கு இல்லையா, அதுதான் ஓகே குடோன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த தானிய சேமிப்பு கிடங்குகளை அமைத்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ், உணவுப் பொருட்களை வந்து என்ன செய்யணும், அதனுடைய விலையை கட்டுப்படுத்தணும். இந்த தானியங்கள், அதாவது இந்த விவசாய பொருட்கள்லாம் வந்து சேமித்து வைக்கையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து என்ன செய்யும், கட்டுப்படுத்தப்படும் இல்லையா. அப்படி கட்டுப்படுத்தி, ஏன்னா ஒரு விளைஞ்சு வர்றப்போ அதிகமாக வரும், அப்போ வந்து ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிடைக்காம போக ப்ரைஸ் ரைஸ் ஆகிரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராமல் இப்போ அந்த ப்ராடக்ட்ஸை வந்து, அந்த விவசாய ப்ராடக்ட்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அதாவது சேமித்து கிடங்குகளில் சேமித்து வைக்கணும். வச்சுக்கிட்டு அந்த பொருள், அதனால் அந்த பொருளினுடைய விலை என்ன செய்யப்படும், கட்டுப்படுத்தப்படும். அந்த கட்டுப்படுத்தணுங்கிற அந்த நோக்கத்தில் வழங்கக்கூடிய அந்த கடன், அந்த கிரெடிட்டுக்கு பேர் தான் என்னது, பப்பர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி அப்படின்னு பேர். ஓகே, இதை வந்து எது வழங்குகிறது, ஐஎம்எஃப். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த உணவு தானியங்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காக ஐஎம்எஃப் செய்கின்ற ஒரு ஃபெசிலிட்டி தான் என்னது, பப்பர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து தாங்கி இருப்பு வசதின்னு தமிழ் பேர், நம்ம பப்பர் ஸ்டாக் ஃபெசிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகேயா, பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி. சப்ளிமெண்ட்ரினா துணை. ஓகேயா, அப்போ துணை ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது துணையாக இருக்கக்கூடிய நிதி வசதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, அண்டர் த சப்ளிமெண்ட்ரி ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி த ஐஎம்எஃப் மேக்ஸ் temporary arrangements to provide the supplementary financial assistance to member countries facing payment problems relating to the ப்ரெசன்ட் குவாட்டா சைஸஸ். அதாவது வந்து அந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஐஎம்எஃப்போட அந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ்களுக்கு கேபிட்டல் இருக்கு இல்லையா, அந்த கேபிட்டலுடைய பங்களவு ஸ்மால் சைஸ், சிறிய அளவாக உள்ள அந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ்க்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்நிய நாட்டு செலுத்து நிலைன்னு சொல்ல முடியாது, அதில் இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள், கஷ்டங்கள், அதிலிருந்து அந்த கண்ட்ரிஸ் விடுபடுவதற்காக இந்த ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் தற்காலிகமாக வழங்குகிறது. ஓகே, தற்காலிக நிதியாக இந்த ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸை ஐஎம்எஃப் வந்து ஏற்பாடு செய்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு தான், அதனால் அதாவது தற்காலிகமாக இந்த சப்ளிமெண்ட்ரி, அதாவது துணை பெரிய லெவலில் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குது மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ்க்கு. அதில் இது ஒரு சின்ன வகையான தற்காலிகமான ஒரு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி. அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, சப்ளிமெண்ட்ரி ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா, பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்டி, அதாவது ஸ்ட்ரக்சரல்னால் என்னது, கட்டமைப்பு இல்லையா, அந்த கட்டமைப்பை அட்ஜஸ்ட்மெண்ட்டு சரி செய்தல்கான ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ். ஓகேயா, நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்ட்ரக்சரல்
அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்னால் அந்த கட்டமைப்பை சரி செய்வதற்காக வழங்கப்படுகின்ற ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எது வழங்குகிறது? ஐஎம்எஃப் வழங்குகிறது. ஓகேயா? இந்த ஐஎம்எஃப் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, அதாவது எஸ்ஏஎஃப், இன் மார்ச் 1986 to provide additional balance of payments assistance on concessional terms to the poorer member countries. In December 1987, the Enhanced Structural Adjustment Facility ESAF was set up to augment the availability of concessional resources to the low-income countries. The purpose of SAF and ESAF is to force the poor countries to undertake strong macroeconomic and structural programs to improve their balance of payments positions and promote the economic growth. ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியை வந்து ஐஎம்எஃப் வந்து மார்ச் 1986 பலவிதமான அந்த சலுகைகளுடன், ஓகேயா, அந்த நிறைய அடிஷ்னல் பேலன்ஸ், அதாவது சலுகைகளுடன் அது என்ன செஞ்சு அந்த ஏழை புவர் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த புவர் கண்ட்ரிஸுகளுக்கு கூடுதல் அந்த அந்நிய நாட்டு செலாவணி, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், அந்நிய நாட்டு செலாவணியை கடனுதவியாக வழங்கக்கூடிய ஒரு பிளானிங் திட்டத்தை வந்து துவக்கியது. ஓகேயா? அந்த திட்டம் அதுதான் வந்து ஐஎம்எஃப் துவங்கிய அந்த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு பிளான். ஓகேயா? இது வந்து டிசம்பர் 1987 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்பட்டது, விரிவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபெசிலிட்டியாக இருந்துச்சு. ஓகேயா? அதாவது என்ஹான்ஸ்னால் விரிவாக்கப்பட்ட கட்டமைப்புடைய ஒரு கடன் திட்டம். ஓகேயா? அதாவது இஎஸ்ஏஎஃப் அதாவது இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சலுகைகள் வந்து வழங்கியது. சலுகைகளுடன் மேலும் குறைவான வருவாய் உள்ள அந்த ரொம்ப லோ இன்கம் உள்ள அந்த கண்ட்ரீஸ் இருக்குல்லையே, அந்த கண்ட்ரீஸ்களுக்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கிடைப்பதை வந்து அதிகரிக்கக்கூடிய வசதிகளையும் ஏற்பாடு செய்தது எது? இந்த ஐஎம்எஃப். ஓகே, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. மேலும் வந்து இந்த புவர் கண்ட்ரீஸ்ன்னு சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், இந்த புவர் கண்ட்ரீஸ் வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக சாதகமாக பயன்படுத்தி எக்கனாமிக்கல் குரோத்தை, அதாவது பொருளாதார வளர்ச்சியை தூண்டக்கூடிய அந்த எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றி அமைக்கும் ஒரு திட்டமாக, பிளானாக மேற்கொள்ள உதவி செய்ததே வந்து இந்த 2 கிரெடிட் ஃபெசிலிட்டி தான். ஓகே, அந்த 2 கிரெடிட் ஃபெசிலிட்டிஸோட குறிக்கோள்களுமே அதுதான். அதாவது இந்த புவர் கண்ட்ரீஸினுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை வந்து ஃபேவரபுளாக மாற்றி அதுகளுக்கு எக்கனாமிக்கல் குரோத்தை தூண்டக்கூடிய எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பிளானை மேற்கொள்வதற்காக உதவி செய்வதே வந்து இந்த 2 கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் தான். ஓகே, இந்த 2 கடன் திட்டங்களும் தான் அதனுடைய குறிக்கோளாக செயல்பட்டது. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, புவர் கண்ட்ரீஸ், ஏழை நாடுகள் இருக்குல்லையே, அந்த புவர் கண்ட்ரீஸினுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸு ஃபேவரபுளாக மாற்றி எக்கனாமிக்கல் குரோத்தை தூண்டணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சருடையதையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அதை அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த 2 விதமான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸும். 2 விதமான என்னது? இந்த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியும், அடுத்து அனதர் ஒன் இஸ் என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஓகேயா? இந்த 2, அதாவது எஸ்ஏஎஃப் இஎஸ்ஏஎஃப், இந்த 2 விதமான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸும் இந்த எக்கனாமிக்கல் குரோத்தை கொண்டு வரணும், அதாவது அந்த எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றி அமைத்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேயா? அதுக்காக ஐஎம்எஃப் உருவாக்கியதான் இந்த 2 விதமான கிரெடிட் பிளானிங். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப். அச்சீவ்மெண்ட்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? சாதனைகள். ஓகேயா? அப்போ ஐஎம்எஃபோடைய சாதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். த மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஆர் as follows. அதாவது மெயினான அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் கீழே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்னென்னு பார்ப்போம். ஓகேயா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மானிட்டரி ரிசர்வ் ஃபண்ட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மானிட்டரி ரிசர்வ் ஃபண்ட், அதாவது இன்டர்நேஷ்னல் இருக்குல்லையா, இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த பணம் ரிசர்வ் இருப்பு. ஓகே, மானிட்டரி ரிசர்வ்னால் பண இருப்பை நிறுவுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மானிட்டரி ரிசர்வ் பண இருப்பை நிறுவுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? த ஃபண்ட் ஹேஸ் பிளேட் எ மேஜர் ரோல் இன் அச்சீவிங் த சைசபிள் ஸ்டாக் ஆஃப் நேஷ்னல் கரன்சிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் டு மீட் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெக்யர்மெண்ட் ஆஃப் த மெம்பர் நேஷன்ஸ். ஐஎம்எஃப் யூசஸ் இட்ஸ் ஸ்டாக் to help the member nations to meet foreign exchange requirements. The monetary reserve
ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டில் உலக நாடுகள் இருக்கு இல்லையா, அதனுடைய மணி, அதாவது பணத்தை வந்து இந்த செலாவணி இருப்பாக, அதாவது கையிருப்பாக அந்த திரட்டிய அந்த ஃபைனான்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய சிறப்பாக பங்காற்றுகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ரிசர்வ் ஃபண்ட் அப்படிங்கிறது. உலக நாடுகளுடைய பணத்தை அந்த செலாவணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்நிய நாட்டு செலாவணின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய கையிருப்பாக நம்ம இருக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஸ் தான் என்னன்னு சொல்லப்படுகிறது, இந்த மானிட்டரி ரிசர்வ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அந்த செலாவணியான அந்த கையிருப்பு வந்து மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸினுடைய பேலன்ஸ், அதாவது செலாவணி தொகை, அதனுடைய டிமாண்டு, தேவையை நிவர்த்தி செய்ய பயன்படுத்துகிறது. மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸினுடைய டிமாண்டு, அது அந்த செலாவணி அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து இந்த டிமாண்டு இந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸுடைய டிமாண்டை நிவர்த்தி செய்ய பயன்படுத்துகிறது. அது வந்து அதனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகேயா, அதான் சொல்லப்படுகிறது. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது அந்த அந்நிய நாட்டு செலாவணி இருக்குல்லையே, அந்த செலாவணியினுடைய டிமாண்டை நிவர்த்தி செய்ய பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, உலக நாடுகளிலிருந்து திரட்டக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை இந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸினுடைய எக்ஸ்சேஞ்ச் டிமாண்டுக்கு அதனுடைய டிமாண்டை நிவர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துகிறது. ஓகே, அது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி டிசிப்ளின் அண்டு கோஆப்ரேஷன்ஸ். மானிட்டரி டிசிப்ளின் அண்டு கோஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா, மானிட்டரினா உங்களுக்கு என்னென்னு தெரியும், பணவியல். ஓகே, டிசிப்ளின் அப்படின்னா என்னென்னா சுய கட்டுப்பாடும். ஓகேயா, அந்த பணவியல் கட்டுப்பாடும் அதனுடைய கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது வந்து மானிட்டரி டிசிப்ளின் அண்டு கோஆப்ரேஷன்ஸ், அதாவது மானிட்டரினா பணவியல், அதனுடைய சுய கட்டுப்பாடும் அதனுடைய கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதாவது வந்து IMF ஹேஸ் ஷோன் கீன் இன்ட்ரெஸ்ட் இன் மெயின்டைனிங் மானிட்டரி டிசிப்ளின் அண்டு கோஆப்ரேஷன்ஸ் அமங் த மெம்பர் கண்ட்ரிஸ். To achieve these objectives, it has provided assistance only to those countries which make sincere efforts to solve their problems. அதாவது இந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இந்த மெம்பர்ஷிப் கண்ட்ரிஸ்னுடைய மணி டிரான்சாக்ஷன், பண பரிவர்த்தனை இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு டிசிப்ளின் மற்றும் ஒரு கோஆப்ரேஷனை கடைபிடிக்க வைப்பதில் வந்து இந்த IMF வந்து தீவிரமான ஒரு ஆர்வம் கொண்டுள்ளது. அதாவது டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு, கோஆப்ரேஷன்ஸ் ஒத்துழைப்பையும் கடைபிடிப்ப வைப்பதில் இந்த IMF வந்து தீவிர ஆர்வம் கொண்டுள்ளது. எதுக்கு, மெம்பர்ஷிப் கண்ட்ரீஸில். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து இதற்காக அது வந்து தங்களுடைய இந்த எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ராப்ளம்களுக்கு, அந்த எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ்களுக்கு தீர்வு காண்பதில் வந்து உண்மையான அந்த ஸ்டெப்ஸ், முயற்சிகள் செய்து அந்த நாடுகளுக்கு மட்டும் அந்த ஃபைனான்ஸ் உதவிகளையும் வழங்குகிறது. எது, அந்த IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓகேயா, அதனுடைய தீவிரம் காட்டுவது மட்டுமல்லாது அந்த தங்களுடைய எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ், அந்த கண்ட்ரீஸினுடைய எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம்ஸினுடைய அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்து அதற்கான அந்த உண்மையான முயற்சிகளை செய்வதற்கு அந்த நாடுகளுக்கு IMF வந்து உதவிகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் UDC. அதாவது இந்த UDCனா அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், பின்தங்கிய நாடுகள், அதனுடைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளம்ஸை தீர்ப்பதில் ஸ்பெஷல் கான்சன்ட்ரேஷன், அதாவது சிறப்பு கவனம். ஓகே, ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட், சிறப்பு கவனம் எடுக்கிறது. எது, IMF. நல்லா தெரிஞ்சுங்க, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸோடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவதில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது IMF அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது த நோட்டபிள் சக்ஸஸ் ஆஃப் த ஃபண்ட் இஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் த அக்யூட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்பிங் countries. The fund has provided financial assistance to solve the balance of payment problems of UDC, underdeveloped countries. However, many underdeveloped countries continue to be underdeveloped countries while the development countries have achieved substantial growth. இந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸுடைய இந்த கடுமையான அதனுடைய எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதனை வந்து தீர்வு காண்பதில் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த IMF காட்டுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேயா, அந்த அதாவது அந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து அதுகளுடைய எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை தீர்வு காண்பது மட்டுமில்லாமல் அதில் வந்து ஒரு தக்க ஒரு வெற்றியையும் அடையணும் அப்படிங்கிறதா இந்த IMFோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாதகமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் செலுத்து நிலை, அது மட்டும் இல்லாமல் அதை சரி செஞ்சு மேலும் தாராளமான கிரெடிட்
கடன் உதவிகளையும் வழங்குகின்றது. மேலும் அதெல்லாம் இருந்த போதிலும் கூட பெரும்பான்மையான அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸு பின்தங்கிய நிலையிலேயே உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அதில் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணுமோ எடுத்து அதனுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுல IMF இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதோட இந்த கிளாஸு முடிந்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.